தற்பொழுது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் ஏன் அச்சிடப்படவில்லை என்ற வினாதான் தமிழர்களிடையே மிக பெரும் வினாவாக எழுந்துள்ளது. அதற்கான விளக்கமோ விடையோ இதுவரை தமிழ்நாடு அரசின் சார்பாக முறையாக இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது ஏன் என்பது யாருக்கும் புரியவில்லை. ஏனென்றால் இது சம்பந்தமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தமிழ்நாடு அரசின் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் மாண்புமிகு சிவசங்கரன் ஐயா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார், தமிழ்நாடு என்ற வார்த்தை நாங்கள் நீக்கவில்லை, இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் நீக்கிவிட்டார்கள், அதாவது அதிமுகவின் ஆட்சி காலத்திலேயே அது நீக்கப்பட்டு விட்டது என்று. அது உண்மையிலேயே அந்த கூற்று சரியாக இருந்திருந்தாலும் அதை தற்போது உங்கள் ஆட்சியின் கவனத்திற்கு மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சி உறவுகள் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அதற்கான யார் அதை நீக்கினார்கள் என்பது உங்கள் தரப்பில் நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. அதை தாண்டி அதை சரி செய்ய அதிகாரத்தில் அந்த இடத்தில் நீங்கள் தற்போது இருக்கும்போது வெறும் விளக்கம் மட்டும் கூறிவிட்டு அதை ஏன் இன்னும் சரி செய்யவில்லை, 6 மாதங்கள் ஆகியும் ஏன் இன்னும் சரி செய்யவில்லை என்பதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய கோரிக்கை, உன்னதமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடையும் அளிக்கவில்லை. மாறாக அந்த எழுத்தில் அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும்தான் எழுதியிருக்கிறதே தவிர தமிழ்நாடு என்ற எழுத்தை இன்னும் அச்சிடப்படவும் இல்லை. நீங்கள் அச்சிடவில்லை என்றால் பரவாயில்லை, நாம் தமிழர் உறவுகள் நாங்கள் அச்சிடுகிறோம், எங்கள் செலவுகளில் நாங்கள் எழுதி கொடுக்கிறோம் ஒரு அரசிற்கு. உங்கள் கையாலாகாத இந்த திராவிட அரசுக்கு நிதி நிர்வாகத்தை சரியாக செயல்படுத்த வக்கில்லாத இந்த திராவிட அரசிற்கு தமிழ்நாடு என்ற எழுத்தை எழுதுவதற்கு இங்கு இல்லை, பெயிண்ட் இல்லை, அதை வாங்குவதற்கு காசு இல்லை, நிதி சிக்கலில் இருக்கிறோம், எங்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை என்று ஒப்புக்கொண்ட இந்த அரசிற்கு நாம் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம், இந்த அரசு தமிழ்நாடு என்ற பெயரை எழுதுவதற்கு என்ன தொகை செலவானாலும் அதற்கான எழுத்து செலவிற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மக்கள் இருக்கிறார்கள், இத்தனை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு பல பேர் உயிர் தியாகம் செய்து பல பேர் வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த தமிழ்நாடு என்ற பெயர் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்ற இந்த பெயரை, தமிழ்நாடு என்ற பெயரை வருவதற்கு நிதி இல்லை என்று கூறும் இந்த அரசு சமாதி கட்டுவதற்கும் பல இடங்களில் அவர்களின் ஆடம்பர செலவுகளுக்கும் எங்கிருந்து நிதியை ஒதுக்குகிறார்கள் என்ற மிகப்பெரிய வினா நம்ம எழுப்ப வேண்டிய கடமை இருக்கிறது. அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி உறவுகள் தன்னெழுச்சியாக முன்வந்து அரசு கோரிக்கையை வைக்காமலே தன்னுடைய செலவில் தமிழ்நாடு என்ற எழுத்தை எழுதி அந்த ஸ்டிக்கரை ஒட்டும் பொழுது அதற்கும் இந்த தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தரவில்லை, மாறாக காவல்துறையை வைத்து முடக்குகிறது. அப்படி என்றால் இந்த தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாடுக்கா, தமிழர்களுக்கா, தமிழ் மக்களுக்கா, அல்லது வேற்று மக்களுக்கா, வேற்று நாட்டினருக்கா, யாருக்காக இந்த அரசு இயங்குகிறது? அதை மீறியும் நாம் தமிழர்கள் எழுதிய அந்த தமிழ்நாடு என்ற எழுத்தை இதற்கு தனியாக ஒரு ஆள் நியமித்து அந்த தமிழ்நாடு என்ற எழுத்தை எடுத்துள்ளது. பல போராட்டங்கள் அரசியல் கட்சிகள் பல விதங்களில் நடத்தியிருக்கிறார்கள் என்பது நாடறிந்தது, உலகம் அறிந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு என்ற பெயர் அரசு பேருந்தில் எழுதுவது சட்டப்படி குற்றமா என்ற வினாவும் எழுகிறது. தமிழ்நாடு என்ற பெயர் எழுதுவது அரசிற்கு எதிராகவோ இல்லை சட்டத்திற்கு எதிரானதோ ஒன்று நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் பெயரே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் அந்த நிறுவனத்தின் பெயர். தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கோட்டம் என்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், கும்பகோணம், திருநெல்வேலி, மதுரை, சேலம் என்று 6 பிரிவுகளாக 6 கோட்டமாக இயங்கி வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து பேருந்துகளிலும் இவர்களே பின்புறமும் சரி முன்புறமும் சரி அந்த பேருந்து எந்த கோட்டத்தை சார்ந்தது, எந்த ஊரை சார்ந்தது என்பது குறிப்பதற்காக சுருக்கமாக டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் விபிஎம், டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் கேவிஎம் அப்படின்ற குறியீடு பொருந்திய எழுத்தை எழுதியிருக்கிறார்கள். அப்படி டிஎன்எஸ்டிசி விபிஎம் என்றால் அதனுடைய விரிவாக்கம் என்ன? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் என்பதான அதனுடைய விரிவாக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம், இதுதானே அதனுடைய விரிவாக்கமாக இருக்க முடியும். சுருக்கமாக எழுதும்போது டிஎன்எஸ்டிசி விபிஎம் என்று எழுதிவிட்டு விரிவாக எழுதும்போது அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் என்று எழுதுவதன் பின்னணி என்ன? இதுதான் தமிழர்களிடையே எழுதியிருக்கிற மிகப்பெரிய வினா. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு முறையான விடை அளிக்க தவறிவிட்டு அதை சரி செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்கும் நாம் தமிழர்கள் மீது காவல்துறையை ஏவி விடுவது எது மாதிரியான மக்கள் அரசாக இருக்க முடியும் என்ற
வினாவை மக்களாகிய நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் அரசு நிறுவனத்தின் பெயர் அந்தந்த மாநிலத்தின் பெயர்கள் தான் இருக்கிறது. நமது மாநிலத்திலும் அப்படி தான் இருக்கிறது. இதில் இன்னொரு விடயம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு வெறும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று தான் பெயரை வைத்துள்ளார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை அங்கே நிறுவனத்திலே வைக்கவில்லை, இங்கு வைத்த பெயரை எழுதவில்லை. அப்படி தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று எழுதிவிட்டால் என்ன அவர்களுக்கு சிக்கல் என்பது நமக்கு புரியவில்லை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் என்று எழுதினால் அதற்கு என்ன சிக்கல் என்று புரியவில்லை. நாம் இதை 2005-2006 காலகட்டத்தில் நாம் அனைவரும் பார்த்துருவோம். அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் இருந்து வந்தன. நமக்கே அறியாமல், நம்மளுடைய சிந்தனைக்கே வராமல், எந்த ஒரு உத்தரவும் முறையாக பிறப்பிக்காமல் வாய்மொழி உத்தரவாகவே அதை நீக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒருவருடைய அடையாளத்தை இப்படி தான் நமது சிந்தனைக்கே கொண்டு வராமல் சிதைத்து தான் நம்மளுடைய தமிழர்கள் இனம் இந்த அளவுக்கு சுருங்கி போய் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதை தற்போது கவனத்தில் கொண்டு வந்து இதை சரி செய்யும் விதமாக அரசிடம் பல கோரிக்கைகள் வைத்தும் அதை சரி செய்யாமல் காவல்துறை வைத்து முடக்கிவிடலாம், தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறது. இவர்கள்தான் பெருமை பேத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டுவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று. அப்படி பெருமை பேசிக்கொள்ளும் இவர்கள் இதுநாள் வரை எந்த ஒரு மக்கள் கோரிக்கையும் தானாக முன் வந்து இதுவரை செய்ததே கிடையாது. மக்களாக போராடி, மக்களாக உயிர் நீத்து, மக்களாக செத்து மடிந்து ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற களத்தில் இறங்கிய பிறகு பல பேர் உயிரிழந்து, அதற்கு பிறகு இந்த அரசு அதற்கான கையெழுத்தை இட்டு சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் இவர்கள் பெருமை பேசி கொள்ளுவார்கள். அந்த உயிர் இழந்தவர்கள், செத்து மடிந்தவர்கள், குண்டடிப்பட்டவர்கள், அடிபட்டு கால் இழந்தவர்கள் அனைவரும் வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கையெழுத்து போடும் அதிகாரம் இருக்கும் ஒரே காரணத்திற்காக இந்த ஆட்சியாளர்கள் இவர்கள்தான் இதை நடைமுறைப்படுத்தினோம், நாங்கள் தான் அனைத்தையும் செய்தோம் என்று வெட்கமே இல்லாமல் காலமாக இதே நடைமுறை தான் இவர்கள் பின்பற்றுவார்கள். அதனுடைய உதாரணம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட. கடைசி நாள் வரை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி இல்லை என்று கூறிய பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் தடையை மீறி மதுரையில் ஜல்லிக்கட்டு முறையாக அந்த பாரம்பரியப்படி நடத்தி காட்டிய பிறகு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் ஏற்பட்டு ஒரே இரவில் கையெழுத்து ஆகி மறுநாள் அனுமதி கிடைக்கிறது என்றால் இந்த அதிகாரம் எவ்வளவு பெரிய சதி செய்யும் அதிகாரமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். எந்த கோரிக்கையை எடுத்தாலும் மக்கள் ஒன்று கேட்கும் பொழுது சட்டத்தின்படி செய்ய முடியாது. சட்டம் என்பதே மக்களுக்காக என்பதே மறந்துவிட்டு எடுத்தவுடனே சட்டத்தில் இல்லை, உச்சநீதிமன்றம் இப்படி கூறிவிட்டது, உயர்நீதிமன்றம் கூறிவிட்டது, இப்படி தட்டி கழிக்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறார்களே தவிர மக்கள் ஒன்று திரண்டு போராடி குண்டடிப்படவும் தயாராக இருக்கிறோம் என்று நிமிர்ந்து நின்ற பிறகு அதற்கு பிறகுதான் இந்த சர்வாதிகாரம் தலை குனிந்து மக்களுக்கு பணிகிறது. ஒவ்வொன்றுக்கும் இப்படி செய்ய வேண்டும் என்றால் மக்களின் அன்றாட வாழ்க்கை என்னவென்று எப்படி வாழ்வது என்பதை மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும். அதனால் நாம் நமக்கான, நம்மளுடைய மண்ணுக்காக, நம்மளுடைய இனத்திற்கான யார் சிந்தித்து செயல்படுகளோ அவர்களை தான் நாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால்தான் இந்த மாதிரியான சாதாரண விடயங்களில் கூட நம்மளுடைய உரிமைகள் பறிபோறாமல் தடுக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் நெஞ்சில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுதவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதையும் மீறி இந்த அரசு சரி செய்யவில்லை என்றால், ஒருவேளை நாம் கேள்விப்பட்டதைப் போல உண்மையிலேயே அவர்களுக்கு பெயிண்ட் வாங்க பணம் இல்லை என்றால் அதை வெளிப்படையாக கூறிவிட்டால் அதற்கான செலவுகளை கொடுப்பதற்கு கூட நாம் தமிழர் பிள்ளைகள், நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பாடுபட்டாது அந்த நிதியை திரட்டி தமிழக அரசிற்கு கொடுக்க உறுதியாக இருக்கிறார் என்பதையும் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு தமிழ்நாடு என்ற பெயரை அப்புறப்படுத்தி விடலாம் என்று மட்டும் இந்த அரசு நினைக்க வேண்டாம். அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும், தமிழர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பாக போய் முடியும் என்பதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் என்பது எவ்வளவு உணர்வுபூர்வமானது என்பதை உங்களுக்கே தெரியும். அந்த உணர்வில் குளிர் காய்ந்து அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் தான் நீங்கள்.
எனவே இதுவரை நீங்கள் எந்த ஒரு மக்கள் கோரிக்கையும் தானாக முன்வந்து செயல்படுத்தியது கிடையாது என்பது அனைவர்களுக்கும் தெரியும். வழக்கம் போல் நாம் தமிழர் உறவுகள் வைத்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் ஒரு தமிழன் என்ற முறையிலும் இந்த அரசிற்கு கோரிக்கை வைப்பது நமது கடமை. இன்னும் சொல்லப்போனால் இது மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் அந்த பேருந்தின் அனைத்து அரசு பேருந்துகளிலும் எண் பலகை நம்பர் பிளேட் அந்த எண் ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழில் அவர்கள் மொழியில் அவர்கள் ஸ்கிரிப்ட் தமிழிலும் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் மூத்த மொழி தமிழின் பெருமையை பற்றி என்ன தெரியும், தமிழர்களின் பெருமை பற்றி என்ன தெரியும் என்று பாராளுமன்றத்தில் கேள்வி மட்டும் கேட்கும் அக்கா கனிமொழி அவர்களின் கவனத்திற்காக, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்த பிறகும் இதுநாள் வரை ஒரு பேருந்தில் தமிழர்களின் எண்ணியல் முறையை எழுத்து முறையை எழுதுவதற்கு எது உங்களுக்கு தடுக்கிறது? அனைத்து மாநிலங்களிலும் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது இல்லை? இப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி தமிழ்நாடு தானா டிஎன், அந்த டிஎன் என்பது மட்டும் தானா என்று தமிழில் எழுதியிருக்கும், எண் தமிழில் இருக்காது. ஆனால் இப்பொழுது அந்த டிஎன் என்பது தானா என்பதும் டிஎனாக மாறிவிட்டது. இதெல்லாமே காலப்போக்கில் நமக்கே தெரியாமல் மாறிவிடுகிறது. இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்போம் என்று இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக இல்லை. நீங்கள் இந்த தமிழ்நாடு என்ற பெயரை எழுதுவது போல அனைத்து பேருந்துகளிலும் நம்பர் பிளேட்டிலும் தமிழர்களின் எண்ணியலை தமிழர்களின் எழுத்துக்களை பொறிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அதை நிறைவேற்ற வேண்டுவது தமிழக அரசின் முக்கியமான கடமை என்பதையும் இந்த காணொளி மூலமாக அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதையும் அரசு இதுநாள் வரை விளக்கவில்லை. நன்றி, வணக்கம்.